பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இனிய வணக்கம். பெண் சில சொற்களை நேசிக்கிறாள். அவை கூடவே வாழ்தலில் ஒரு சுகம் காணுகிறாள். சொற்கள் சில சமயம் அவள் கண்ணுக்கு கீழே கழுவினாலும் அகலாத மையைப் போலவும், அவள் மன இடுக்குகளில் தசை துணுக்குகளைப் போலவும், எவ்வளவு கவனமாகச் சென்றாலும் அவள் பாதத்தில் மலத்தைப் போலவும் ஒட்டிக்கொள்கின்றன. சொற்கள் ஆடும் சொக்கட்டானில் தானும் ஒரு காயாக இருக்க பிரியப்படுகிறாள். பெண்ணை பொறுத்து சொற்கள் அன்பின் ஊற்று, கருணையின் ஊற்று, ஆர்ப்பரிப்பின் ஊற்று, சமாதானத்தின் ஊற்று. ஏமாற்றப்படுகிறோம் என்பது அறிந்தே எப்பேற்பட்ட பெண்ணும் ஏதாவது ஒரு சொல்லில் வழுக்கி விழுந்து விடுகிறாள். ஏதாவது ஒரு சொல்லால் தன்னை தன்னிலிருந்தே விலக்கி வைத்துக் கொள்கிறாள். ஒரு சொல்லுக்காக தவம் கிடக்கிறாள். ஒரே ஒரு சொல்லுக்காக இதுவரை எவருக்கும் வழங்காத வரத்தை அருளுகிறாள். நினைத்துக் கொண்டார் போல உடைத்துக் கொண்டு அழுவதற்கும், அழுது தீர்த்தபின் துடைத்துக் கொண்டார் போல வெளுத்து விடுவதற்கும் இயல்பாகி விடுகிறது அந்த வானத்துக்கு. மானத்தை கட்டி கொண்டு அழும் உனக்கும் எனக்கும் தான் ஒரு நாளும் முடிவதில்லை அது என அன்பு மணிவேல் இக்கவிதையில் உனக்கும் எனக்கும் என்ற சொற்களால் குறிப்பிடுவது பெண் என்றும் பெண் ஆண் என்றும் இருவேறு வகைமைகளில் பொருள் பிரித்து பார்த்தாலும் மானம் என்று வரும்போது பெரும்பாலும் பெண்தானே மையப்படுத்தப்படுகிறாள். சொற்களால் நைய புடைக்கப்படும் அவள் வாழ்வின் எல்லைக்கோடு வரை பொறுமையாக இருக்க பழக்கப்படுத்தப்பட்டுள்ளாள். எந்த ஒரு வசதிக்கு பின்னாலும் தன் அசதிகளை வெளிக்காட்டா வண்ணம் வாய்பொத்தி இருக்க கண் ஜாடை காட்டப்படுகிறாள். என்றாலும் பெண் தன் இயல்பிலிருந்து ஒருபோதும் நழுவுவதில்லை. பெற்றெடுத்தவன், உடன் பிறந்தவன், துணை என எல்லோருக்காகவும் தன் உருவை, தன் அன்பின் வெளிப்பாட்டை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றித் தருகிறாளே ஒழிய தன் உருவை ஒருபோதும் சிதைப்பதில்லை என்பதை உன் கடலளவு பிரியத்தையும் எனது இந்த துளியளவு பிறப்பின் மீது சூடிக்கொண்டேன். கடலுக்குள் துளி என்பது போய் என் துளிக்குள் நீ. இப்போது சொல், உன் கடலை சுமக்க துளி துளியாய் எத்தனை துளி பிறப்பெடுக்கட்டும் நான். துளி துளியாய் என்னை அள்ளி பருக எத்தனை முறை கடலாவாய் நீ என அன்புமணிவேல் இங்கு துளி என பெண்ணை சுருக்கிக் கொண்டது போல் தோன்றினாலும் அந்த துளிக்கான ஏக்கம் எல்லையில்லாதது, கணக்கில் அடங்காதது. துளி துளியாய் ஊற்றெடுத்து பிரவாகமாய் பொங்கி பெருகினால் என்ன விளையும், அல்லது ஒரு துளி கூட இல்லாமல் வற்றினால் என்ன நேரிடும் என்பதற்கான எச்சரிக்கை மணியாகவும் கூட அதை விளங்கிக் கொள்ளலாம். காதல் என்பது சட்டத்துக்குள் அடைத்து வைத்து அழகு பார்க்கிற ஒன்றல்ல. ஓவியத்தை போல தீட்டி நல்லா இருக்குதா பாருங்க என காட்சிப்படுத்தக்கூடியதும் அல்ல. அது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்குள் நுழைவதற்கு அது ஒரு திறப்பு. எதற்கு காதலுக்காக இவ்வளவு அலட்டிக்கொள்ளல்? இருளான அறைக்குள் நுழைவதற்கு முன் விளக்கை தேடி நம் கைகள் அலைவதில்லையா? அந்த அறையில் அதுவரை நிறைந்திருந்த மௌனம் நம்மோடு பேசத் துடிப்பதில்லையா? அந்த அறையின் மனம் நம் நாசியை துளைப்பதில்லையா? தனியாக நின்று கதறும் போது அல்லது மகிழ்வில் துள்ளி குதிக்கும் போது நம்மை பாடுபொருளாக்கி அறை எழுதிய கவிதைகளை ஒரு நாளாவது கேட்டதுண்டா நீங்கள்? வந்த காரியம் முடிந்து வெளியேறும் முன் அறையை மீண்டும் இருட்டாக்கும் போது அறையின் கண்ணில் ததும்பும் ஒரு சொட்டு கண்ணீர் குறித்து அக்கறைப்பட்டதுண்டா நீங்கள்? அறையின் ஜன்னல் வழி அல்லது ஏதோ ஒரு திறப்பின் வழி யாரோ நம்மை கவனிப்பது போல் உள்ளதென என்றாவது உணர்ந்திருக்கிறீர்களா? திறக்கப்படாமல் பூட்டியே கிடக்கும் அறை பற்றி என்றாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒரு பெயரற்ற அறை அல்லது நிலையான பெயருடன் கூடிய அறை என்பது வேறொன்றுமில்லை. அது ஒரு திறப்பிற்கான அழைப்பு என்பது போல் உள்ளது. மனதுக்கு பட்டதை பளிச்சென முன்வைத்துவிட்டு வாசகனை எப்போதும் இயங்கு நிலையில் வைக்க தூண்டுபவை இலங்கையைச் சேர்ந்த ரிஸ்கா முக்தார் எழுதும் கவிதைகள். இவருடைய கவிதைகள் பிரச்சார தொனியோ சார்போ இன்றி உள்ள கிடக்கையை ஒரு நேர்கோட்டில் வைத்து நாலாபுரமும் நின்று அதை நம் கண்களால் படம் பிடிக்க தூண்டும் உணர்வை கிளர்த்துபவை. அறை பற்றிய அவரது இக்கவிதை இதைத்தான் உணர்த்துகிறது. ஒரு வாசல் வழி நீ வெளியேறுகிறாய், மறு வாசல் வழி நான் வெளியேறுகிறேன். இரு வாசல்களில் எவ்வழி யாரை பின்தொடர்வதென காதல் திகைத்து நிற்கின்றது. அந்தோ நுழையவும் வெளியேறவும் எங்கெங்கும் இருக்கின்றன ஆயிரம் வாசல்கள். பின்னும் திறந்து மூடும் கதவுகளின் வழியே வெளியேற தயங்கி வாசல் படிகளிலேயே நின்றுவிடும் ஒன்றுக்குத்தான் இங்கு காதல் என்று பெயர். போலவே அன்பின் மூடிய கதவுகளுக்கு பின்னே காலம் காலமாய் காத்திருந்து கல்லாகி சமைந்தவர்களுக்கு இங்கே கடவுள் என்றும் பெயர். காதலின் பொருட்டு தோல்வி என்ற ஒன்று இல்லவே இல்லை. ஒரு காதலின் வீழ்ச்சிக்கு பின் நிகழும் ஒரு சின்ன சலனம் கூட முந்தைய காதலின் தொடர்ச்சியே. இன்னும் சொல்ல போனால் ஒரே காதலுடன் எந்த காதலும் நின்று விடுவதில்லை. சொல்ல
சொல்லப்படாமலேயே மரித்துவிடும் காதலும் காதல்தான். அது காலந்தோறும் தனக்குள்ளேயே மருகிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு மனதோடு ஒட்டியும் ஒட்டாமலும் இணைந்திருந்தாலும் கூட அந்த சொல்லப்படாத காதல் ஒரு ஏக்க பெருமூச்சுடன் அவ்வப்போது தன்னைத்தானே திரும்பி பார்த்துக் கொள்கிறது. நடப்பு வாழ்வின் போதாமை அல்லது இயலாமை குறித்த எண்ணங்கள் எழும்போது அந்த சொல்லப்படாத காதல் ஒரு குமிழியைப் போல மேலெழுந்து உடைகிறது. இப்படியாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. திறந்து மூடும் கதவுகளின் வழியே வெளியேற தயங்கி வாசல் படிகளிலேயே நின்றுவிடும் ஒன்றுக்குத்தான் இங்கு காதல் என்று பெயர் என்ற வரிகளை. அதே சமயம் காதலின் பொருட்டு எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வாழ்வை அதன் போக்கிலேயே கடத்தல் என்பதும் மிக பெரும் சவால்தான். உள்ளுக்குள் அவ்வளவு ஆசை இருக்கும். ஒரு அடிமைத்தனத்திற்குள் கட்டுண்டு கிடப்பது தெரியும். வலியும் ஏமாற்றமும் வஞ்சகமும் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு எதேச்சையான விஷயமாக கட்டமைக்கப்படும். ஆனாலும் சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள விளையும் நாடக பாங்கைத்தான் தினமும் அரங்கேற்ற வேண்டியிருக்கிறது. இது ஒவ்வொரு மனித பிறப்புக்குள்ளும் குறிப்பாக பெண்ணுக்குள்ளும் தவிர்க்கவே இயலாமல் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தொடர் செயல் என்பதை கண்ணுறும் ரிஸ்கா. புன்னகை மாறாமல் நீ ஒரு தோல்வியை கையாள்வது உன்னை சுற்றி இருப்போரை சஞ்சலப்படுத்துகிறது. ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் நீ ஒரு துயரத்தை கடந்து வருவது உன்னை சுற்றி இருப்போரை சற்றே ஏமாற்றமடைய செய்கிறது. நீ வாடி போய்விடக் கூடாதென உன் வருத்தங்களின் வாசல் வழியே ஒரு கூடை ஆறுதல்களோடு காத்திருப்பவர்களை நீ இப்படி கருணையற்று கைவிடலாகாது. மீண்டெழுந்த பின்னே என்னால் தான் நீ எழுந்தாய் என யாரேனும் மார்தட்டி கொள்ள வேணும் நீ கொஞ்சம் கண்ணீர் சிந்தி இருக்கலாம். அப்படி என்ன பிடிவாதம் உனக்கு? யாரிடமும் மண்டியிட மாட்டேன் என நீ கல்லாகி நின்றால் கேட்டால் தான் தருவேனென காத்திருக்கும் உன்னை காக்கும் கடவுளுக்கு அது அவமானமாகி விடாதா என்ன என்று கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? இரண்டு கவிதைகளிலுமே கடவுள் ஒரு முக்கிய கதாபாத்திரமாக வந்து போவது தற்செயலானதல்ல. இறைத்தன்மையை பகடி செய்தல், இறையின் மீது நம்பிக்கை இழத்தல், இறைக்கும் மனித வாழ்வுக்கும் தொடர்பை ஊடறுத்தல், இறை என்பதே மனித வாழ்வின் அகோர பசிக்கு அவ்வப்போது தூவப்படும் இறைதானே என்பதன் நீட்சியாக கூட கொள்ளலாம். காதல் என்பது ஒற்றை பரிமாணமும் ஒற்றை பரிணாமமும் கொண்டதல்ல என்பதைத்தான் இலங்கையைச் சேர்ந்த மிஸ்ரா ஜாபரும் வெளிப்படுத்துகிறார். நீ மட்டும் போதுமென்றேன், கொலுத்து சிரிக்கிறது அண்டவெளி, பின்புற கோதுகளில் நீல வால் வெள்ளி நதியாகி நுண்ணிய வானில் வெளிக்கோலமிடுகிறது, மறுபடியும் சிரித்து சரிகின்றன சூரிய கோள்கள், நீ மட்டும் என்பது புகையாகி வெண் திவலை சத்தமாக விசும்புகிறது, மாயச் சிரிப்பில் பச்சைய உருக்களாய் ஒரு காடு தணலெடுத்து முன் மழலையாய் அழுகிறது, மறுபடியும் நீ மட்டும் எனச் சிரிக்கிறது சாளர புன்னகையது. மனித பிறவியின் காதலை இந்த வையகமும் வானகமும் எவ்வாறு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை கொலுத்து என்ற ஒற்றை வார்த்தையில் சுக்கு நூறாக்குகிறார். கொலு என்கிற காட்சிப்படுத்தலை காதலோடு ஒப்பு நோக்கிய விதமே மாறுபட்டது. நீ மட்டும் என்பதில் தொனிக்கும் கேலி காதலின் மீதான ஒற்றை பரிமாண நம்பிக்கை இழப்பின் ஊடாட்டமே. மெல்ல நகரும் நீல பூனை ஒன்றின் எஞ்சிய தடயங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது காலம். பாரம் கனத்த தலையை சுமந்து கொண்டு பெரும் கடல் போல விரிகின்றன காதுகள். உனக்கும் எனக்குமான வரைபடத்தில் வரையப்படாத கோடுகள் ஒரு கவிதைக்குள் கருவாகி பின் நீ எனும் காகிதத்தில் வண்ணத்து பூச்சியாய் சிறகடித்து திரிகிறது என்னும் மிஸ்ராவின் கவிதையில் பாரம் கனத்த தலை என்பதை காதலின் அன்றாட மன்றாட்டாகவே உணர முடிகிறது. வரையப்படாத கோடுகள், வண்ணத்து பூச்சி என்பனவெல்லாம் காதலின் மாயாவாதத்தை தனது நீல கண்களால் படம் பிடிக்கும் கால பூனையின் சித்து விளையாட்டன்றி வேறென்ன. பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரை மீண்டும் நாளை கேட்போம் அன்பர்களே.